ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சீன ஊடகங்கள்ல இந்திய படையில் இணைய உள்ள INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து பல ஆர்டிகல்ஸ் சமீபத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு. சீனாவின் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருது. சீனா எதற்காக INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க? இந்த போர்க்கப்பல் இந்திய படையில் இணைவதன் மூலம் சீனாவிற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தும், அடுத்து INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல எத்தனை விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது, இந்த விமானங்களை இந்தியா எதன் அடிப்படையில் செலக்ட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து சில செய்திகள் வெளிவந்திருக்கு. அந்த விஷயத்தையும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை சோதிப்பதற்கு முன்பு சீன ஊடகங்கள்ல அக்னி 5 மிசைல் குறித்து பல ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. இந்தியா அக்னி 5 மிசைலோட உண்மையான தாக்குதல் தூரத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு பல செய்திகள் சீன ஊடகங்கள்ல பப்ளிஷ் ஆச்சு. இந்தியாவின் அக்னி 5 மிசைல் சோதனைக்கு பிறகு சீனா இந்தியா ஐநா சபையின் தீர்மானத்தை மீறி இந்த மிசைல் சோதனையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்தினாங்க. இதுல இருந்து சீனா அக்னி 5 மிசைலை கண்டு பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அதே போன்று சீன ஊடகங்கள் மற்றும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து பல ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சீன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருது. இதிலிருந்து சீனா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைவது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய தரைப்படையை விட இந்திய கடற்படையை கண்டுதான் சீனா அஞ்சி நடுங்குவதா சொல்றாங்க. இந்தியா தங்களோட கடற்படையை விரிவுபடுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை கொண்டு நிறுத்தி இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சீன ராணுவத்திற்கு சொந்தமான வெப்சைட்டுகள்ல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்தும் இந்த போர்க்கப்பல் இந்திய படையில் இணைவதன் மூலம் இந்தியா கையாள உள்ள 2 ஓஷன் ஸ்ட்ராட்டஜி குறித்தும் பல ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் செய்யப்படுது. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் INS விக்ரமாதித்யா அப்படிங்கிற ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த போர்க்கப்பலும் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இப்போ INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைவதன் மூலம் இந்தியாவிற்கு கிழக்கு கடல் பகுதியில வலிமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமா சவுத் ஈஸ்ட் ஏசியா மற்றும் ஏசியா பசிபிக் போன்ற பகுதிகளில் இந்தியா ஆதிக்கம் செலுத்த தொடங்கும். இது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சீன டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட பிறகு சென்ட்ரல் யூரோப்பியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடி அப்படிங்கிற நிறுவனம் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த சர்வேல சீன மக்களிடையே அமெரிக்காவிற்கு அடுத்து இந்தியா மீது தான் அதிகமான கோபம் இருப்பது தெரிய வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டாம் உலக போர் சமயத்துல சீனா முழுவதையும் கைப்பற்றி பல கொடுமைகளை செய்த ஜப்பானை விட இந்தியர்கள் மீது தான் அதிக கோபம் இருக்கு. இதற்கான காரணம், ஆசியாவில் சீனாவை எதிர்க்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவிற்கு எதிராக பல வேலைகளை செய்து வர்றாங்க. அதுல குறிப்பிடத்தக்கது இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு எதிராக தொடங்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்புல இந்தியா இணைந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை பண்ணி வர்றாங்க. கோவிட் பேண்டமிக் பிரச்சனைக்கு பிறகு ஏற்பட்ட சீன எதிர்ப்பு மனநிலையை பயன்படுத்தி சீனாவின் குளோபல் சப்ளை செயினை தன் பக்கம் திருப்ப இந்தியா முயற்சி எடுத்து வர்றாங்க. இந்தியா மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி
போன்ற நாடுகள் தனக்கு உதவுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சீனாவிற்கு எதிரான இந்த மனநிலையை பயன்படுத்தி இந்தியா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் முக்கியமான ப்ராஜெக்டுகளை சீனாவிற்கு செல்ல விடாமல் இந்தியா தன் பக்கம் திருப்புறாங்க. இந்தியா குவாட் நாடுகளுடன் இணைந்து சீனாவிற்கு எதிரான பல முக்கியமான வேலைகளை செய்து வர்றாங்க. குவாட் நாடுகளிலே இந்தியாவின் பங்களிப்பு தான் மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமா தான் சீனர்கள் இந்தியா மீது இவ்வளவு வெறுப்பு கொண்டிருக்காங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 3.13 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா விமானம் தாங்கி போர்க்கப்பலை வடிவமைத்து சொந்தமா தயாரிக்கக்கூடிய வெகு சில நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 45,000 டன் எடை கொண்டது. இந்த கப்பல் 262 மீட்டர் நீளம் கொண்டது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு 14 அடுக்கு கொண்ட பிரம்மாண்டமான போர்க்கப்பல். 14 அடுக்கு அப்படிங்கிறது ஒரு 14 மாடி கட்டிடத்துக்கு சமம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 36 இருந்து 40 போர் விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்திய கடற்படையில் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இணைவது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு யுத்த நேரத்துல இந்தியானால மேற்கு மற்றும் கிழக்கு கடல் பகுதியில தன்னோட 2 ஏர்கிராப்ட் கேரியர்களையும் நகர்த்தி சீன கப்பல்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷனை செய்ய முடியும். இதன் மூலமா சீனாவின் வர்த்தகம் மற்றும் எரிபொருள் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். இந்த 2 விஷயங்களையும் தடுப்பதன் மூலம் யுத்தத்தின் வெற்றியை தன் பக்கம் இந்தியாவால திருப்ப முடியும். இதன் காரணமாக தான் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய படையில் இணைவது குறித்து சீன ஊடகங்கள் மற்றும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தொடர்ந்து விவாதங்கள் நடத்தப்பட்டு வருது. இந்தியா ஆகஸ்ட் மாசம் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளாங்க. இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கான விமானங்களை தேர்வு செய்யும் பணியில இந்திய கடற்படை தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கு 26 விமானங்களை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமா இந்தியா வாங்க உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 26 விமானங்கள்ல 8 விமானங்கள் ட்வின் சீட்டர் ட்ரெய்னர் விமானங்கள். இந்த ட்வின் சீட்டர் விமானங்களை கொண்டு பைலட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். மற்ற நேரங்கள்ல ட்வின் சீட்டர் விமானங்களை தாக்குதலுக்கு பயன்படுத்தவும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கடற்படைக்கு இந்த 26 விமானங்களை சப்ளை செய்வதற்கு பிரான்சின் டசால்ட் நிறுவனமும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் கடுமையா போட்டியிடுறாங்க. டசால்ட் நிறுவனம் ரஃபேல் M போர் விமானத்தை இந்திய கடற்படைக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்திய கடற்படைக்கு கொடுக்க போறாங்க. ரஃபேல் M போர் விமானம் ஏற்கனவே கோவால இருக்கக்கூடிய டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில சோதனையை முடித்துவிட்டது. அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானம் ஜூன் 15க்குள்ள தன்னோட சோதனையை முடிக்க உள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ரஷ்யாவின் MiG-29K விமானங்களை தான் பயன்படுத்த திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா MiG-29K விமானங்கள்ல தொடர்ந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம MiG-29K விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தோட இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இந்த பிரச்சனையின் காரணமா தான் MiG-29K விமானங்களுக்கு பதில் வேறு விமானங்களை வாங்க இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் சவுத் பிளாக் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்தியா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கான விமானங்களை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பர்ச்சேசிங் முறைப்படி வாங்க போறாங்க. இதுல பிரான்சின் டசால்ட் நிறுவனமும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் இறுதி கட்டத்துக்கு தேர்வாகி வந்திருக்காங்க. இந்த 2 நிறுவனங்கள்ல எந்த நிறுவனம் விமானங்களை சப்ளை செய்ய போறாங்க அப்படிங்கறத நேவல் ஏவியேஷன் விங் முடிவு பண்ணுவாங்க. பிரான்சின் டசால்ட் நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு ஏற்கனவே ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. அதே போன்று அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு P-8I பொசைடன் விமானங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. அதே போன்று சினுக் ஹெலிகாப்டர்ஸ் C-17 ஹெவி லிப்டிங் ஏர்கிராப்ட்
ஏர்கிராப்ட் போன்ற பல விமானங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்த 2 விமானங்களும் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் யுத்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 விமானங்களும் ஒரே ஜெனரேஷன் விமானங்கள் தான். டசால்ட் மற்றும் போயிங் நிறுவனமும் இந்தியால மெயின்டெனன்ஸ் மற்றும் ரிப்பேர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இந்த விமானங்களை கம்பேர் செய்யும் பொழுது இந்த 2 விமானங்களுமே கிட்டத்தட்ட ஒரே கான்ஃபிகரேஷன் கொண்டதா தான் இருக்கு. ஆனா இந்திய கடற்படை தேர்வு செய்யக்கூடிய விமானங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளது. அதாவது இந்தியா தன்னோட ஃபியூச்சர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கான இன்ஜினை உள்நாட்டிலே தயாரிக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த 2 நிறுவனங்கள்ல எந்த நிறுவனம் இந்தியால விமான இன்ஜின்களை தயாரிக்க முன்வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரான்சின் சப்ரான் நிறுவனம் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம 100 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை இந்தியாவிலே தயாரிக்க முன் வந்திருக்காங்க. இந்தியா பயன்படுத்தி வரும் தேஜஸ் போர் விமானத்துல GE404 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா தயாரிக்க உள்ள 5ஆம் தலைமுறை ஆம்கா போர் விமானத்துல GE414 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமா போயிங் நிறுவனத்துடன் இந்தியாவிலே இன்ஜின்களை தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.